Hi friends, சயின்ஸ்னா என்ன? சயின்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை பற்றின அறிவு. அந்த நாலேஜை அப்சர்வேஷன் மூலமாகவும் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் கற்றுக்கிறது நல்லது. புக் படிக்கிற சில பேர்கிட்ட நம்ம ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அவங்களால அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் நாலேஜாக அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் ஒரு அப்சர்வேஷன் மூலமாகவும் சயின்ஸை வந்து கற்றுக்கிறதுனால அது வந்து ஒரு லாங் டேர்ம் நாலேஜாக நம்மளுக்கு வந்து மாறிடும். ஹாய் கைஸ், எக் வித் சால்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த எக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கண்டிப்பாக நிற்காது. இப்போ நம்ம நிற்க வச்சாலும் கண்டிப்பாக இப்படி விழுந்துடும். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு சால்ட்டு வச்சு இந்த சால்ட்டு மேலே இந்த எக்கை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக் வந்து இந்த மாதிரி ஸ்டெடியாக நிற்கும். இது ஏன் இப்படி நிற்குது? இது கீழே இருக்க கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரால், அதாவது கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். சால்ட்டுக்கு இந்த மாதிரி கியூபிக் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால் எக்கோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பேஸ்மெண்ட் கிடச்சி எக் வந்து சால்ட்டு மேலே நிற்குது. ஹாய் கைஸ், திஸ் இஸ் அ நார்மல் பலூன். இப்போ நம்ம பண்ண போகிறது பலூன் வித் ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ இந்த பலூனை வந்து ஒரு ஃபயரில் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து பாப் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ஏன் அப்படி பாப் ஆகுது அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து பலூனுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகி பாப் ஆகிடுது. ஓகே, இப்போது திஸ் ஒன் இஸ் அ பலூன் வித் வாட்டர். ஸோ இந்த பலூனுக்குள்ளே வாட்டர் இருக்குது. ஸோ இந்த பலூனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து வாட்டர் இருக்குது. தெரியுதா? ஸோ இந்த பலூன் உள்ளே வந்து வாட்டர் இருக்குது. இப்போ இந்த பலூன் ஏன் பாப்பப் ஆகலைன்னு பார்க்கலாம். இந்த பலூன் வெளியே இருக்க டெம்பரேச்சர் வந்து பலூன் இருக்க லோவர் லேயரில் ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகி வாட்டர் மாலிகுலுக்குள்ளே போய் சேர்ந்துருது. பலூனுடைய லோவர் லேயர் வந்து வால்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கிராஸ் லிங்கான ரப்பரால் அது வந்து ஆகிருக்கும். இந்த பிக்சரில் செகண்ட் பி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய கிராஸ் லிங்கால் ஆகிருக்கும். பட் வாட்டர் மாலிகுல்ஸால் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் வந்து டெம்பரேச்சர் வாட்டர் மாலிகுலுக்குள்ளே போயிடும். இந்த டெம்பரேச்சர் வந்து ஃப்ளோ ஆகுறதுனால இந்த லேயர் வந்து பிளாக் கலராக ஃபார்ம் ஆகிடும்.